Hi, Assalamu alaikum. Welcome to VAHI Walks. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பிரெட் ஸ்டஃப்டு பர்கர். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இது செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் என்னென்னா 2 வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய். ஃப்ரை பேனில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டஃபிங்கில் நான் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் சிக்கன் இல்லைன்னா உருளைக்கிழங்கு வேறு ஏதாச்சும் வெஜிடபிள் கூட வச்சுக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணோன்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அந்த ரா ஸ்மெல் இருக்காது. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளியில் உள்ள ஜூசினஸ் நல்லா அந்த சிக்கனில் இறங்கி நல்லா டேஸ்ட்டு தரும். ½ டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ½ டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், ½ டீஸ்பூன் ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. சிக்கனோட ஸ்மெல்லை நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். லெமன் லைட்டாக சேர்த்துக்கோங்க. லெமன் ஒரு ½ லெமன் சேர்த்தா போதும். சிக்கன் நல்லா வெந்திருக்கான்னு இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துக்கலாம்.
சின்னதாக பட்டை போட்டுக்கோங்க. கரம் மசாலா பவுட்ரு சேர்த்துக்கணும். இப்போ தான் இந்த ஸ்டேஜில் தான் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சுண்டி வந்துடுச்சு. பிரெட்டை எடுத்து இந்த மாதிரி மூடி எடுத்து இப்படி பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். வேறு ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மயோனஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை சேர்த்துக்கலாம். சேர்த்து பர்கர் மாதிரி மேக் பண்ணிக்கலாம். ஃப்ரை பேனை எடுத்து 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் 1 டேபிள்ஸ்பூன் கீ எடுத்து ஊற்றிக்கோங்க. நம்ம பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் ஆனோட எடுத்துருங்க. நல்லா ப்ரௌன் ஆகணும். நல்லா கிறிஸ்பியான பிரெட் ஸ்டஃப்டு பர்கர் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.